ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:04 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 24/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 24/8/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கடன் சுமை கட்டுக்குள் வரும். நீண்ட நாளாக மனதை வருத்தி வந்த கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக அனைவரிடத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. அதை முதல்ல கொஞ்சம் திட்டமிட்டு சொல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது இன்றைய நாள் மிகவும் சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கையாளவும். வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் லாபங்கள் குறைவதற்கு வாய்ப்பில்லை. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தேவையில்லாத செலவுகளை குறைத்தீங்கன்னா சேமிப்பு கண்டிப்பாக உயரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா இன்றைய உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்குகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அரசாங்க உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அரசாங்க உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சவாலான பணிகளையும் இன்றைக்கி சிறப்பாக எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய, விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சி திருவினையாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் அமையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள், ஒரு நல்ல நாள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் கண்டிப்பாக இன்று நிறைவேறும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும். எதுலேயுமே பதற்றமின்றி நிதானமாக இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணிகள் கண்டிப்பாக இன்று செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களை பற்றியும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்பது ஈஸியாக இன்று நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். தயவுசெய்து இந்த தற்பெருமை அடிப்பதும் அடுத்தவர்களை குறை கூறுவதும் புறம் பேசுதலும் இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்வு தரும்.
உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ப பண வரவுகள் இருந்திருக்கும். தடைப்பட்ட வரவுகள் வந்து சேரும். தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். எந்த ஒரு செயலுமே ஒரு வெற்றியை காணக்கூடிய நல்ல நாள். கூட்டாளிகள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இன்றைக்கி முடியும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தால் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழ விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடுகளில் வேலை தேடி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதாவது விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே செயல்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதாவது தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி வரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அலுவலகத்தில் நீங்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விட்டு போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் குறைவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதன் மூலம் லாபத்தை அதிகம் காண்பீர்கள். தாய் வழி, தந்தை வழியை மற்றும் சொந்தங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பும், குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் உங்களை விட்டு விலகியர் விரும்பி சேருவாங்க. அது உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அதே போல் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நாள். குழந்தைகள் வழியே மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடைகள் கண்டிப்பாக அகலக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. எதையுமே அதிகமாக பேசாமல் அளவோடு நடந்து கொள்வது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியரிடம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். பொருளாதாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் வரும். பொருளாதார நெருக்கடிகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால சிந்தனைகள் அதிகரிக்கும். நீண்ட நாள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தயவுசெய்து இன்றைய நாளில் கோவப்படாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்கள். சோழி பிரசன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக, அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.